NSG கூட்டம் நிறைவடைந்த நிலையில் இக்குழுவில் இந்தியா சேர்க்கப்படுவது விவாதத்துடன் முடிவுக்கு வந்தது. மொத்தம் 48 உறுப்பினர்களை கொண்ட அணுசக்தி விநியோக நாடுகள் குழுவான NSGயில் உறுப்பினர் ஆவதற்கு இந்தியா தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறது. ஆனால் இந்தியாவை சேர்த்துக் கொண்டால் பாகிஸ்தானையும் சேர்க்க வேண்டும் என்று சீனா புதிய வாதத்தை முன்வைத்தது. இந்நிலையில் தென்கொரிய தலைநகர் சியோலில் NSG உறுப்பு நாடுகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் இந்தியாவை NSGயில் இணைத்துக் கொள்வது பற்றி விவாதிக்கப்பட்டது. அப்போது சீனா மட்டுமின்றி பிரேசில், ஆஸ்திரியா, அயர்லாந்து, டர்க்கி, நியூசிலாந்து ஆகிய நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்தன. அணு ஆயுத பரவல் ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திடவில்லை என்பதை மேற்கோள் காட்டி இந்நாடுகள் இந்தியாவுக்கு தங்களின் எதிர்ப்பை பதிவு செய்தன. அதே நேரம் கனடா, பிரேசில், மெக்சிகோ ஆகிய நாடுகள் இந்தியாவுக்கு தங்களின் முழு ஆதரவை தெரிவித்தன. ஆனால் எதிர்பாராத திருப்பமாக இந்தியாவுக்கு சுவிட்சர்லாந்து தனது எதிர்ப்பை பதிவு செய்தது. சமீபத்தில் பிரதமர் மோடி சுவிட்சர்லாந்து சென்றிருந்த போது இப்பிரச்சனையில் இந்தியாவுக்கு முழு ஆதரவு அளிப்பதாக அந்நாட்டு அதிபர் உறுதியளித்த நிலையில் இது புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியது. NSG கூட்டம் நிறைவடைந்த நிலையில் சியோலில் செய்தியாளர்களை சந்தித்த சீன வெளியுறவு அமைச்சகத்தின் ஆயுத கட்டுப்பாட்டுத்துறை இயக்குநர் வாங் குவான் இக்கூட்டத்தில் இந்தியாவை NSG குழுவில் சேர்ப்பது விவாத பொருளாக எடுத்துக் கொள்ளப்படாவிட்டாலும் கூட இது குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் ஆனால் இதற்கான தனி விவாதம் நடத்தப்படவில்லை என்றும் கூறினார். இப்பிரச்சினை குறித்து பல நாடுகள் தங்களின் கருத்துக்களை பதிவு செய்ததோடு இது முடிவுக்கு வந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார்.